வெல்கம் டு தேரட்செவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து பூச்சிலாம் வரும். பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லி, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்கும். எறும்பு தொல்லை இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெயும் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மேடை ஸோ எங்கெங்கே வருதோ அப்படின்னா அங்கெல்லாம் வந்து தெளித்து விடுங்க. அந்த எண்ணெயும் தண்ணியும் கலந்த இதை வந்து நம்ம தெளிக்கும் போது அது வந்து கிருமி நாசினியாக வந்து செயல்படும். கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா வந்து செத்து போயிடும். ஸோ கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா. நம்ம புதினா வந்து புதினா போட்ட தண்ணியை வந்து எங்கெங்கே பூச்சி இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து தெளிச்சிங்கன்னா அந்த பூச்சி எதுவுமே வந்து வராது. அந்த புதினா ஸ்மெல்லுக்கு வந்து எந்த கிருமியுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். அந்த துளசி இலையை வந்து லைட்டாக வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து எங்கெங்கே இந்த பூச்சி, கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து நம்ம கிச்சன் மேடை இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். நல்லா ஒரு கிருமி நாசினியாகவே வந்து செயல்படும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் வச்சுருப்போம். அரிசி, பருப்பு எல்லாமே வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த வச்சுருக்க அந்த செல்ஃபில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை இருக்குல்ல, ஸோ அந்த பிரியாணி இலையை வந்து அந்த கார்னர்லேயே பார்த்து வைங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி அந்த இதுக்கெலாம் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராது. நம்ம வந்து பொருளுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமலேயும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த அரிசி, பருப்பு டப்பாலையும் வந்து போட்டு வைக்கலாம். போட்டு வச்சாலுமே வந்து எந்த ஒரு பூச்சி, புழு தொந்தரவும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, அந்த எறும்பு வந்து வீட்டுக்கு வந்து தொல்லையாக இருக்கும். ஸோ அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எறும்பு வர இடத்துல வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோம்னா அந்த வெள்ளரிக்காய் துண்டை வந்து எந்த இடத்துல எறும்பு வருதோ நீங்கள் அதை வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அந்த கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு வந்து அந்த இடத்த வந்து தொட்டு கூட பார்க்காது. ஸோ எறும்பு வரவே வராது. எறும்பு பிரச்சனையே வந்து இருக்காது. வெள்ளரிக்காய் வச்சாலுமே வந்து எறும்பு வராது. அதே மாதிரி கிராம்பும் வந்து வைக்கலாம். நீங்கள் சர்க்கரையிலலாம் எறும்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு உள்ளே போட்டு வைங்க. ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில் வந்து கொஞ்சமாக வந்து வசம்பு இருக்குல்ல, வசம்பை வந்து நல்லா நுணுக்கி ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. அது கட்டிட்டு நம்ம அஞ்சரை பெட்டி அந்த மாதிரிலாம் வைப்போம்ல, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அந்த மூட்டையை வந்து போட்டுருங்க. உங்களுக்கு எங்கெங்கே அந்த கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது வந்து கரப்பாம்பூச்சி பிரச்சனையும் இருக்காது, பல்லி பிரச்சனையும் வந்து இருக்காது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.